Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. So இந்த என்ன பார்க்க போறோம்னா நம்ம விடாமுயற்சி படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பத்திக்கிச்சு. ஸோ அந்த பாடலோட வந்து டெலிகல் வீடியோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி விடாமுயற்சி படத்துலேருந்து வந்துட்டு டீசர் அண்ட் வந்துட்டு சவாதிகா ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்புறம் ட்ரெய்லர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ டைம் தான் அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ செகண்ட் சிங்கிள் ஸோ அதோட ஹைப்பே வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லணுங்க. சரிங்க, சவாதிகா அது ஒரு மாதிரி இருங்க பாய் அந்த மேம்ஸ் டைலாக்ஸை வச்சு வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியான லவ்லியான ஒரு சாங்கு, செம்ம ஒரு பார்ட்டி சாங்னு சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ண அப்படியே டீசரை பார்க்குறப்போ ட்ரெய்லரை பார்க்குறப்போ பக்கா ஹாலிவுட் நீ பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. எனக்கு அப்படியே ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ எனக்கு செகண்ட் சிங்கிளோட ஹைப் வந்துட்டு எப்படி வரப்போது பத்திக்கிச்சு. ஃபர்ஸ்ட் நான் இந்த டைட்டில் நான் பார்க்கும்போது ரேண்டமா பார்க்கும்போது வந்துட்டு வத்தி குச்சி அந்த மாதிரி தான் படித்தேன். ஏன்னா வந்துட்டு டீனா நான் வந்துருச்சு வத்தி குச்சி போல அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் நம்ம சரியா பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்து பத்திக்கிச்சு. ஸோ பத்திக்கிச்சு ஃபயரா இருக்கு பாட்டு. நம்ம ஏகே வந்துட்டு தமிழ்ல இருக்காரு. ஸோ எப்படி ஒரு பிஜிஎம் தீம் சாங் அந்த மாதிரி வரப்போதான் நம்ம பார்த்துருவோம். லெட்ஸ் வாட்ச். ஓகே கெஸ் வித் 3, 2, 1 கோ. And Anirudh musical. தீம் சாங் நினைக்கிறேன். ஒரு ராட்சசத்திரி வெடிச்சுதா இது தீருமே பொத்தி வச்ச அணு ஆயுதமினி உலகையே வலி கேட்குமே ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியல தொடருது பாரு என்னை கும்பிடா முயற்சி. ஓ டெய்லர் பிஜிஎம். ஓகே வானத்தையே கிழிச்சிட்டு எவன் குதிச்சாலும் சாவுக்கு பயமில்லை வெடிக்கட்டு போரு என்னை கும்பிடா முயற்சி நம்பிக்கை விட. அந்த பிஜிஎம் இருக்கு பார்த்தீங்களா, ஓடு இந்த பிஜிஎம் மண்டபுல ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஏகே செம்மவா. உலகம் உன்னை எதிர்க்கும் போது உன்னை நீயே நம்பு போதும் ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் என்னை கும்பிடா முயற்சி. Hey, perseverance. Oh, rap. That's what I'm talking about, G. You feel me? Check it. Let's go. யாரென்று மறப்பது தவறே எவன் திமிருக்கும் பவருக்கும் பணியாதே வரலாறுல பதியனும் பெயரே உலகம் உன்னை எதிர்க்கும் போது உன்னை நீயே நம்பும் போதும் ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் என்னைக்கும் விடா முயற்சி. Ain't never backing down fam, no matter I'm sticking to plan, ain't settling for nothing less than a historic victory. Just isn't me to lose my grip and let things be my destiny. Just testing me, I've got so much more left in me. Yo, I'ma keep pushing. Impossible is a word I murder for this mission. Yeah, my will is serving hella unrelenting, putting in the work 24/7 in the fall, winning after your opinion, rain and shine. I'm on fire all season, better watch out. This a hard route, you ain't never gonna see me walk out. Rap portion செம்மையா இருக்கு. யார் பண்ணான்னு தெரியல. விஷ்ணு எதவன் ரிலீஸ். உலகம் உன்னை எதிர்க்கும் போது உன்னை நீயே நம்பு போதும் ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் என்னை கும்பிடா முயற்சி. செம்ம ஸ்டைலிஷா இருக்காது ஏகே. பத்திக்கிச்சு. ஓகே கைஸ், விடாமுயற்சி படத்துலேருந்து பத்திக்கிச்சு ரிலீகல் வீடியோ பார்த்தோம். ஸோ
அந்த தமிழ் ரிலிக்கல் அந்த போர்ஷன் மட்டும் இல்லைன்னா இது பக்கா ஒரு ஹாலிவுட் தீம் மியூசிக்கா தான் இருந்திருக்கும். அந்த ரேப் போர்ஷன் மட்டும் பண்ணியிருந்தா. பிகாஸ் அந்த ஏன்னா அந்த மியூசிக்கா இருக்கட்டும், அனிருத் மியூசிக்கா இருக்கட்டும், அந்த ஒரு கட்சி பிஜிஎம் இருக்குல்ல, அது என் மண்டல ஓடிக்கிட்டே இருக்கு. என்னன்னு தெரியல, டீசர் வரும்போதே நினைக்கிறேன், டீசர் தான் நினைக்கிறேன், டீசர் டைம்ல இருந்து வந்து மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அந்த பிஜிஎம். செம்ம கட்சியா இருக்கு, ஒரு மாதிரி மிஸ்டியாவே ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு வந்த சில சீன்ஸ் இந்த ரிலீக்கல் வீடியோ சில சீன்ஸ் வந்து ஏகே வந்து செம்ம ஸ்டைலிஷா இருக்காரு. ஸோ இது இந்த அதான் சொல்றேன், லாங்குவேஜ் மட்டும் இங்கிலீஷ்ல எடுத்திருந்தா இது கண்டிப்பா இந்த படம் வந்து முழுக்க ஒரு ஹாலிவுட் ஃபிலிமா தான் வந்திருக்கும் வரும்னு நம்புறேன். ஏன்னா வந்துட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்துட்டு இந்த படம் விடாமுடிச்சு வந்துட்டு பிரேக் டவுன் இந்த இங்கிலீஷ் படத்தோட ஒரு ஹாலிவுட் ஃபிலிமோட ஒரு ரீமேக் கிடையாது, அடாப்டேஷன் தான். எப்படி வந்துட்டு இந்த லியோ படம் வந்துச்சுல, நம்ம தளபதி லியோ படம் வந்துட்டு ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் ஒரு படம் இருக்கும் சரிங்களா, பேர்ல மட்டும் தான் அந்த வயலன்ஸ் இருக்கும், பட் படத்துல இருக்காராம் பார்த்த வரைக்கும் சரிங்களா. ஸோ அந்த படத்தோட அடாப்டேஷன் தான் வந்துட்டு லியோ சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. நான் பிரேக் டவுன் ரீசெண்டாக படம் பார்த்தேன். ஸோ படம் பார்த்ததுக்கு அப்புறம் இப்படிதான் வரப்போதோ அப்படின்னு எனக்கு ஒரு கம்பேரிசன் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வேண்டாம். ஏகே ஃபிலிம் அடாப்டேஷனா இருந்தா கூட ஜஸ்ட் ஒரு சில கோர் தான் எடுத்திருப்பாங்க சரிங்களா. பட் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் எடுக்கணும்னா இப்போ பேசிக்கா ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஹீரோ, ஒரு ஃபேமஸான ஹீரோ கூட இருந்தா கூட அவருக்கு அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ், இந்த சண்டை பீஜம் அந்த மாதிரிலாம் போடவே மாட்டாங்க, ட்ரெயிலர்ல கூட அப்படி காட்ட மாட்டாங்க சரிங்களா. ஹாலிவுட்டோட கான்செப்டே அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம சேனல்ல வந்துட்டு இது முன்னாடி வந்துட்டு ஒர்க்கிங் மேன் ட்ரெய்லர் வந்துட்டு நான் ரியாக்ட் பண்ணி போட்டிருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஜேசன் ஸ்டேட்டம் வந்துட்டு லீட் ரோலாக பண்ணியிருப்பாரு. அவரோட ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபார் மோஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டர். ஸோ அந்த சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. செம்ம கோட் சூட் போடுவார், செம்ம என்சமா ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டோட ப்ரொஃபஷனலா இருப்பாரு. ஆனால் ஆக்ஷன்லாம் பின்னுவாரு, காடி ரேஸ் காடி ஓட்டுறதுலாம் அந்த டிரைவிங் சீக்வன்ஸ்லாம் இருக்கும், சேசிங் சீக்வன்ஸா இருக்கும், அதெல்லாம் செம்மையா இருக்கும். அவர் ஒரு கண்டிப்பா எல்லாமே ஒரு பாப்புலர் ஒரு தெரிஞ்ச ஃபேமஸான ஒரு ஆக்டர் ரைட்டா. பட் என்னதான் ஃபேமஸா இருந்தாலும் அந்த கதைக்கு அந்த கேரக்டருக்கு ட்ரெய்லர்ல எவ்வளவு காட்டணும், பிஜிஎம் இந்த ஃபேம் அப்படி இப்படின்னு போகாம ஒரு சட்டலா இருக்கும். அந்த கேரக்டர் என்ன பிளே பண்ணணும் அதை மட்டும் தான் நம்மளுக்கு அந்த சீன்ஸே அனுப்பாங்க. இந்த ஹீரோ நடிக்கிறதுனால இப்படி அப்படின்னு காட்டாம வெரி சட்டலா இருக்கும். அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய மாஸ் அப்படி இப்படிதான் இருக்கணும், கேரக்டர் தாண்டி ஒன்று யோசிக்க ஆரம்பிச்சிடும். இல்லாட்டி கேரக்டர் அப்படிதான் டிசைன் பண்ணுவாங்க. பட் அதே மாதிரிதான் ஏகே அந்த மாதிரி இல்லாம ஏகே இப்போ அஜித் குமார் அவர் இவ்வளவு பெரிய ஆக்டர். பட் அந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா அவர் நடந்து வருது, ஸ்லோ மோஷன், பிஜிஎம் வெடிக்கிறது, அந்த மாதிரி அந்த மாஸ் மசாலா அந்த மாதிரி எதுவுமே இல்லாம எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் பார்க்கல. அந்த மாதிரி இல்லாம ரொம்ப ஹாலிவுட் பேட்டர்ன்ல இருக்கு அந்த மேக்கிங்கே சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அஜித் சார் நடிக்கிறாரு, அவருக்கு இதை வைங்கடா, பாம் வைங்க, அவர் 10 பேர் கொலக்கணும் அப்படி இல்லாம ஒரு அந்த கதையோட கேரக்டர் என்ன பிளே பண்ணா அதோட சரௌண்டிங்குள்ளே சீன்ஸ் எடுக்கணும், காட்சி அமைக்கணும், அப்படிதான் இருந்துச்சு. ஸோ விச் இஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏகே ஆல்ரெடி அவர் செம்ம ஸ்டைலிஷா இருப்பாரு. மற்றது ஒயிட் அண்ட் ஒயிட், வந்துட்டு கிளீன் ஷேஃபும் வராது, வந்துட்டு பிளாக் அண்ட் பிளாக்லயும் வராது. ஐ திங்க் வந்து என்ன சொல்லு ஃபிளாஷ்பேக் போர்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா வரப்போகுது. ஸோ அது கண்டிப்பா உறுதி. ஸோ ஒரு தமிழ் ஹாலிவுட் ஃபிலிம் பார்த்த ஒரு வைப் கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாடல பார்த்து பத்திக்குச்சு. ஸோ ரிலீக்கல் வீடியோ யாருக்கு பிடிச்சிருந்து பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது சொல்ல வீடியோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் வீடியோ. அந்த சைனிங் ஆஃப் எம் நவீன். ஓகே.